Hi everyone, welcome to Vegetrate. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபீஸில் எள்ளு பூர்ணம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 1 கப்பு எள்ளு எடுத்திருக்கேன். 1 கப்பு எள்ளை வெறும் கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் கடுகு மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினத்துக்கு அப்புறமா மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பவுடரோட 1 கப் வெல்லம், 1/4 கப்பு தேங்காய் ரெண்டையும் ஆட் பண்ணி திருப்பியும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட எள்ளு பூரணம் ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி கொழுக்கட்டை மேல் மாவு எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டை மாவில் நம்ம எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸில் உருட்டி உள்ளங்கையில் வச்சு எல்லா இடமும் நல்லா ஈக்குவலாக வரா மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி ஓரம்லாம் சுற்றினோம்னா ஒரு கப்பு ஷேப்பு நமக்கு கிடைக்கும். அப்போ தான் அந்த பூரணம் உள்ளே வெளியில் வராமல் நமக்கு கரெக்டாக இருக்கும். இதை ஃபுல்லாக இப்போ ஓரம் ஃபுல்லாக மடித்து விட்டுட்டு நடுவில் ஒரு கோன் மாதிரி கொண்டு வந்துடுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. எங்கேயாவது பூரணம் வெளியில் தெரிஞ்சால் கொஞ்சமாக அரிசி மாவால் மூடிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கொழுக்கட்டை இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதே ஷேப்பை நீங்கள் மோல்டுலேயும் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நிறைய மார்க்கெட்டில் மோல்டு வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கிற மோல்டில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு உருண்டை மாவு எடுத்து நல்லா ஃபுல்லாக அந்த மோல்டே தெரியாத அளவுக்கு அந்த ஷேப்பில் ஃபுல்லாக ஓரம் நடுவில் எல்லா இடத்துலையும் வச்சுடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு நடுவில் ஒரு கப்பு மாதிரி ஒரு இடம் கிடச்சிடும் நமக்கு. அந்த இடத்துல நம்ம எள்ளு பூரணம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத உள்ளே வச்சுக்கலாம். இந்த மாதிரி மோல்டில் நம்ம பண்ணும்போது ஈஸியாகவும் இருக்கும். அதோட ஷேப்பு ஈக்குவலாக கிடைக்கும் எல்லா கொழுக்கட்டையும். இப்போ கீழே பேஸில் மூடுறதுக்கு கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். நல்லா மோல்டே தெரியாத அளவுக்கு கவர் பண்ணிவிடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை நமக்கு ஈஸியாக கிடச்சிடும். நீங்கள் உங்கள் விருப்பப்படி இந்த மாதிரி மோல்டுலேயும் செஞ்சுக்கலாம், இல்லை கையில் செஞ்சும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செஞ்ச கொழுக்கட்டை ஃபுல்லாக நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸில் இந்த மாதிரி வேத்து விட்டா மாதிரி இருக்கும் கொழுக்கட்டை. அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட எள்ளு பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி.